ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. நான் எப்படி சொல்லுங்க? நல்ல குணம் தான், சூப்பரான குணம் தான். ம். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். ம். அது நல்ல பாசம். ம். கோவத்துக்கு மேலே பாசம், நிறைய பாசம். ம். அதெல்லாம் எந்த கவலையும் இல்லை, அதில் குறை சொல்லக்கூடாது. ம். நானும் இப்போ இங்கே நம்பி வந்துட்டேன், 5 வருஷம் ஆச்சு. நல்லா பார்த்துக்கிறாங்க. ம். நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், ம். எந்த பிரச்சனையும் இல்லை. ம். அவங்க ஒரு வேலை 100 நாள் வேலை பார்க்குறாங்க. நான் வீட்டில் இருந்து கடை பார்த்துக்கிறேன். 2 பசுமாடு இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன். பிள்ளைங்க இருக்காங்க. பையன் 10th படிக்கிறேன். பொம்பளை பிள்ளை காலேஜ் படிக்கிறாங்க. எங்கள் லைஃப் இப்படி தான். ஆனால் எந்த கவலையும் இல்லை, நல்லா தான் இருக்கோம். என்ன ஒரு சொந்த வீடு இல்லை எங்களுக்கு, அது ஒரு கஷ்டம்தான். வேறு எந்த கஷ்டம் எங்களுக்கு இல்லை. கண்டிப்பா மக்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு கிடைக்கணும், கண்டிப்பாக கொடுப்பாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, எல்லாரும் பாருங்க, எல்லாம் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு வாயில வர மாட்டுது. நம்மளுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஹிந்தியில பேசினால அந்த தமிழ் வேகமா வர மாட்டுது. இங்கே பிறந்தவ தான், இங்கே நான் வளர்ந்ததெல்லாம் அந்தமான் தான். அங்கே தமிழோட ஹிந்தி தான் ரொம்ப நாங்கள் பேசுவோம். அந்த ஆட்டோ ஓட்டுறதுனால அந்த ஹிந்தியோட தான், எனக்கு ஹிந்தி தான் எனக்கு ரொம்ப வரும். தமிழ் கூட ஒரு வார்த்தை வேகமாக வராது. அது அப்படியே பழகி போயிடுச்சு. இப்போ இங்கே வந்தாலும் அந்த தமிழ் பேசும்போது அந்த ஹிந்தியும் உள்ள நுழைஞ்சிருது டக்கு டக்குன்னு. அது 1-2 வார்த்தை கூடவே பிறந்தது, என்னைக்கும் போகாதுன்ற மாதிரி. அது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இந்த ஊருக்கு அந்த ஊரோட இந்த ஊரில் வந்து கொஞ்சம் நல்லா உடம்புக்கும் எந்த சீக்கு சருங்க எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கும். அங்கே இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது ஃபைல்ஸ் மாதிரி வந்துருச்சு. அதனால தான் ஆட்டோ அதுக்கு மேலே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டா டாக்டர். அதனால இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே கூட்டிகிட்டு வந்து நான் ஆட்டோ தான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னால் இதுக்கு மேலே முடியாதுமா, நம்ம இப்படி ஏதாச்சும் வேறு ஏதாவது போல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் எங்களுக்கு ஆனால் எங்களுக்கு வருமானம் பத்தலை, அவ்வளோதான். அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். மக்களோட ஆதரவு கிடச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் முன்னுக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணுவோம், சரிங்களா? கண்டிப்பாக மக்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நான் சொல்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது தப்பு செய்யும்போது தெரிஞ்சோ செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம். இந்த தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களேன், மன்னிச்சிடுவாங்க எந்த மனசுக்காரங்களும். நான் தப்பு செஞ்சுட்டு நான் செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது. சின்ன வயசில் ஆமாம் நான் தப்பு பண்ணேன், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான். அது என்னோட இயல்பு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கல்ல, கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்க. பாய்.